இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்கு வந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத போன்ற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். There are so many Christians in this world without the Holy Spirit. அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. கேட்கிறாரு, நீங்க என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க? அவன் சொல்றான், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம். யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படக்கூடிய மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாரே, சொன்னாரே, அதை நீங்க கேள்விப்படலையா? ஐயோ, நாங்க கேள்விப்படலையே. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு பவுல் அவர்கள் மேல கைகளை வைக்க அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு கிறிஸ்தவனுக்கும் பரிசுத்த ஆவியை பெறாத ஒரு கிறிஸ்தவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியில நீ செய்கிற ஜெபங்களுக்கும் பரிசுத்த ஆவி அற்ற ஜெபங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியில நீ வேதாகமத்தை தியானிக்கிறதற்கும் உன்னுடைய மாமிசத்தில வேதாகமத்தை தியானிக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிற சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத சபைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட குடும்பங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாத குடும்பங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியில நிரம்பின மூளைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத மூளைக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியில நிரம்பி நடக்கிற ஒரு மனிதனுக்கும் தன்னுடைய மாமிச பலத்தினால நடக்கிற மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. பவுல் அவர்கள் மேல கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷையில பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. உனக்கு சுகம் தேவை, பணம் தேவை, உன் வீடு கட்டப்படணும், உன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் சந்திக்கணும், உன் தலையை கர்த்தர் உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு தேவைதான், எனக்கு பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமா என் மேல ஊற்றி அனுப்புங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா.